இப்ப நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இல்லையா? நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம இவ்வளவு நேரம் ஆண்டவரை ஆராதிச்சோம், பாடி துதிச்சோம். எதற்காக நம்ம கண்களை மூடி பாடுறோம்? எதனால கண்ணை மூடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஏன் அப்படின்னா, ஆவிக்குரிய மண்டலம்னு ஒண்ணு இருக்கு, பூமிக்குரிய மண்டலம்னு ஒண்ணு இருக்கு. பூமிக்குரிய காரியங்கள் நம்மளுடைய கண்களினால் பார்க்கக்கூடியவைகள். அப்ப ஆவிக்குரிய மண்டலம் என்று சொல்லும் பொழுது நம்ம கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்பதற்கான முகாந்திரம் என்ன அப்படின்னா, இந்த பூமிக்குரியவைகளை பார்க்காதபடிக்கு ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும்படியாக, அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேவனோடு கூட உறவு கொள்ளும்படியாக, அவருடைய வல்லமையை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய சத்துவத்தை, அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம் கண்களை மூடி ஆராதிக்கும் பொழுது நம்ம யாரு கூட கனெக்ட் ஆகிறோம்? ஆவிக்குரிய மண்டலத்துல தேவனோடு கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம் இல்லைங்களா? அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது கொலோசியர் 3:1. நீங்க என்ன பண்ணுங்க? மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகள் அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல. நம்ம எதை நாடணுமா? மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.